மேம் விளக்கு வைக்கணும் 6 விளக்கு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. 6 விளக்குலேயே வந்து சிலர் கேட்பாங்க, அன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா? சிலர் நான் பார்த்தேன் கோதுமை தீபம்லாம் ஏற்றுறாங்க. ஒரு தட்டில் கோதுமை பருப்பு தீபம் ஏற்றுறாங்க. இந்த மாதிரியான வகைகள் எதனால்? தீபம் பொதுவானது, ஏன் இந்த வகைகள்? இதில் ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக செய்கிறோன்னும் போது நமக்கு அருள் இன்னும் 2 மடங்காக கிடைக்குமா? இல்லை, இந்த வெத்தலை தீபம் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கோதுமை தீபம் அது சூரிய பகவானுக்கு ஏற்றுறது. பருப்பு தீபம் அதுலேயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தானியத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தானியத்தை இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுங்க. விரதம் இருக்கிறது உங்களுடைய சங்கல்பம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் முருகருக்கு நீங்கள் செஞ்சுட்டு ஒருத்தருக்காக தானம் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் வைக்கக்கூடிய விரதமாகட்டும் வேண்டுதலாகட்டும் நிறைவேறும். அந்த பருப்பை பரப்பிட்டு அதில் தீபம் ஏற்றுறதுக்கு பதிலாக அந்த 100 கிராம் பருப்பை இல்லாதவங்களுக்கு தானம் கொடுங்க. அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. நீங்கள் முழு நாள் இருந்த விரதம் அங்கே போகும். அதே வெத்தலையை வாங்கி ஒரு 10 ரூபா வெத்தலையை வாங்கி கூட 2 பாக்கை வச்சு வெத்தலை பாக்கு போடுற தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. சந்தோஷமாக அதை போட்டுட்டு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. அதை விட்டு வெத்தலையை வச்சுட்டு தீபம் ஏற்றுறது. செவ்வாய்க்கிழமை திருப்பூர் கோவிலுக்கு போனேன். கோவில் உள்ளேயே வெத்தலை தீபம் விற்கிறாங்க. 100 ரூபாய் ஒரு பிளேட்டுன்னு சொல்லிட்டு 6 தீபம் வெத்தலை வச்சு விற்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இல்லையே. போயிருக்கேன் நான் சமீபத்தில் தானே எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு இது பார்த்ததே கிடையாது. இப்போ நான் இந்த டியூஸ்டே போனேன். பார்த்தீங்கன்னா வெத்தலை தீபம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் 6 நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு கொடிமரத்தை சுற்றி வந்துட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அது மாதிரி பொருட்களை சாப்பிடக்கூடிய பொருட்களை வீணாக்காதீங்க. அது இல்லாதவங்களுக்கு கொடுத்தா தானம் முழுமையாகும்.